அல்லாஹ் சொல்லுகிறான் 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே, அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் திருக்குரானில். 40வது அத்தியாயம் 46வது வசனம், அன்னாரு யுரலூன அலைஹா உதுவன் வ அஸியா வ யௌம தகூமு ஸாஅத்து அத்ஹிலு அலா ஃபிர்அவுன அஸத்துல் அதாப். ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக நெருப்புக்குரிய இடத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5500வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனுக்கு கபரிலே விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான். அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு அதாப் என்று பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவேதானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மலக்குமார்கள் மீகாயில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்துக் கொண்டு போய் ஒவ்வொரு குற்றங்களுக்கும் உரிய தண்டனைகள் என்ன என்பதை பட்டியலிட்டு காண்பித்துக் கொடுத்த சம்பவம் உண்டு. ஒவ்வொரு தண்டனைகளையும் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்த்து பார்த்து என்னால் சகிக்க முடியவில்லையே, எதற்காக வேண்டி இந்த தண்டனை, ஏன் இந்த தண்டனை என்று கேட்ட பொழுதெல்லாம் இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை, இந்த காரியத்திற்கு இந்த தண்டனை, இந்த பாவச் செயலுக்கு இந்த தண்டனை, இந்த கொடுஞ்செயலுக்கு இப்படிப்பட்ட ஆதாப் என்றெல்லாம் 2 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலை அழைத்து சென்று விளக்கிய சம்பவம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரியில் 1143வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். முதலில் கையில் மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து படுத்து கிடக்கிற ஒரு மனிதனுடைய தலையிலே போடுகிறான். தலை சிதறுகிறது, பாறாங்கல்லும் உருண்டு ஓடுகிறது. அந்த கல்லை அந்த மனிதன் எடுத்து வருகிறான், மீண்டும் தலை சேர்ந்து விடுகிறது. மீண்டும் 2வது முறை பாறாங்கல்லை தலையிலே போடுகிறான், தலை சிதறுகிறது, அவன் கதறுகிறான். தினசரி இப்படி தலை சிதைக்கப்படுகிற ஒரு கொடுமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து நெஞ்சு பொறுக்குதில்லையே. எதற்காக வேண்டி இந்த அதாப், எதற்காக வேண்டி இந்த கொடுமை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, ஃபஇன்னஹு யஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபிலுஹு. அவன் திருக்குர்ஆனை ஓத மறுத்தான், திருக்குர்ஆனை கற்று அதன்படி நடப்பதற்கு அவன் மறுத்தான். அவன் உறங்கினான். அன்னிஸ்ஸலாத்தில் மக்தூப், மக்கள் தொழுகும் போது அவன் உறங்கியே காலத்தை கழித்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆமாம் சகோதரர்களே, தொழுகை என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல. என்றைக்கு ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவினானோ அப்பொழுதே அவன் மீது கடமையாக்கப்படுகிற இபாதத். ஹஜ்ஜும் ஜக்காத்தும் போல் அல்ல. அது வசதி நமக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் கடமை. தொழுகையை பொறுத்தவரையில் நின்று தொழ முடியாவிட்டால் அமர்ந்து தொழுங்கள், அமர்ந்து தொழ முடியாவிட்டால் படுத்தாவது தொழுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட தொழுகையை பேணாத மக்களுக்கு கபரில் கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தண்டனை.